வெள்ளிக்கிழமை அதுவும் அப்படி இந்த சாம்பார் கேட்ல பைத்தங்காய் தௌசம்பல அப்பளம் அதுக்கப்புறம் 3 மிளகா வச்சு சாப்பிடும் போது இன்னைக்கு நான் உங்களுக்கு செம்மையான ஒரு சாம்பார் ரெசிபி சொல்லி தரேன். பட்டைப்பூ, கடுகு, சீரகம் போட்டு எண்ணெயில வதக்கிட்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எண்ணெயில கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அரைச்சி இஞ்சி பூண்டு நல்லா வாசம் அளவுக்கு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு சோப்பு மிளகா, ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் ஒரு கரண்டி, மஞ்சத்தூள் ஒரு கரண்டி, இறைச்சி கறி தூள் ஒரு கரண்டி. இன்னைக்கு சாம்பார் நல்லா வாசமாக்குறதுக்கு ஏகேஎஸோட சாம்பார் பவுடர் பச்சிருக்கு, அது ஒரு கரண்டி போட்டு நல்லா அந்த எண்ணெயில வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பருப்பு நல்லா அப்புறம் அரைச்சிக்கிங்க. நல்லா பூண்டும் பருப்பும் போட்டு வேக வச்சு அரைச்சி இந்த மாதிரி கையில் ஊற்றி நல்லா கலந்து கிண்டி தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலந்து விட்டுங்க. அதுக்கப்புறம் டவுன் பண்றான் கிழங்கு, கேரட்டு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு வாசம் வர்ற அளவுக்கு அதுக்கப்புறம் ஒரு கரண்டி உப்பு நல்லா போட்டு கலந்து விட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சு வெள்ளை சோறுல போட்டு சாப்பிடுங்க. அப்படிதான் இருக்கும்.